ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவம். சந்திரன் பூமியை ஒரு தடவை சுற்றிவர ஏறக்குறைய 29 நாட்கள் ஆகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு திதி, ஃபேஸ் ஆஃப் த மூன் எனப்படும். ஒரு சந்திர மாதத்தில் 30 திதிகள் உள்ளன. அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையில் உள்ள 15 திதிகள் சுக்லபட்சம், வளர்பிறை எனப்படும். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரையில் உள்ள 15 திதிகள் கிருஷ்ணபட்சம், தேய்பிறை எனப்படும். அமாவாசையன்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக உதித்து ஒன்றாக மறைகின்றன. அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் 12 டிகிரி வீதம் சந்திரன் சூரியனிலிருந்து பிரிந்து செல்கிறது. 4வது நாள், அதாவது சதுர்த்தியன்று சந்திரன் சூரியனிலிருந்து 37 டிகிரி முதல் 48 டிகிரி வரை உள்ளது. 11வது நாள் ஏகாதசியன்று சூரியனிலிருந்து 134 டிகிரி பின்னால் இருக்கிறது. பௌர்ணமியன்று சந்திரன் சூரியனிலிருந்து 180 டிகிரியில் இருக்கிறது. மேற்கூறிய நாட்களில் சூரியனிலிருந்து சந்திரன் தொலைவில் விலகிச் செல்லுவதில் புவியீர்ப்பு கிராவிடேஷன் சக்தி அதிகமாகிறது. அந்த சமயத்தில் எப்போதும் போல உணவு அருந்தினால் அது சரியாக செரிக்காது. ஆகையால் நமது முன்னோர்கள் அந்த நாட்களில் விரதமிருக்கச் சொல்லி இருக்கிறார்கள். ஏகாதசியன்று விரதமிருந்தால் முதல் 10 நாட்கள் உணவு உட்கொண்டு அதனால் உள்ளே சேர்ந்துள்ள கழிவுப் பொருட்கள் சுரைந்து வெளியேறுகின்றன. 11வது நாளான ஏகாதசியன்று வயிறு சுத்தமாகிறது. அன்று ஜீரணக் கருவிகளுக்கும் ஓய்வு கிடைக்கிறது. பின் நமக்கு வைட்டமின்கள் தேவைப்படுகின்றன. முக்கியமாக வைட்டமின் ஏ யும் சி யும் தேவைப்படும். ஆகவேதான் துவாதசியன்று வைட்டமின் ஏ சத்து நிறைந்த அகத்திக்கீரையையும் வைட்டமின் சி சத்து நிறைந்த நெல்லிக்காயையும் உணவுடன் சேர்த்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய சூரிய நமஸ்காரமும் ஒவ்வொரு மாதமும் இருமுறை ஏகாதசியோடு தொடர்ந்து வருகிற துவாதசி உணவும் நம்முடைய கண்ணொளியை காத்து உடல் நலத்தை பேணி வருகின்றன. வைகாசி வளர்பிறை ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். மோகினி ஏகாதசி விரதம் இருப்பது உடல் சோர்வை நீக்கும். பாவம் நீங்கி புண்ணியம் பெருகும். அறியாமை நீங்கி நல்லறிவு உண்டாகும்.